வணக்கம் தமிழ் மக்களே, ரொம்ப நன்றி. இன்றைக்கி உங்களை பார்க்குறதுக்காக வந்தது. இந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாகி பாருங்கள், தீர்ந்தது வரை பாருங்கள், கொஞ்சம் புரியும். இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம்னா, இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வன இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு பிரத்யேக ரீதியில் என்ன நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம உடம்புக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதாவது நம்ம வீட்டுக்கு எப்படி கதவு இருக்குதோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலத்து ஆட்டக்காட்டுங்க, அந்த காலத்துலலாம் இவ்வளவா அந்த இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. இந்த இன்றைக்கி மாதிரி இந்த மந்திரவாதத்துலலாம் அவ்வளோவா இது இல்லையே. இந்த இப்போ உள்ள காலங்கள் வந்தவனுக்கு பின்னாடி இந்த யூடியூபு அது இதெல்லாம் இறங்கியப்போ எல்லோரும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ நல்லவங்க ரொம்ப கம்மி, நல்லவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. கெடுதல் பண்ணுறவங்க தான் 100% எடுத்தால் 80% ஆட்காரும் கெடுதல் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. நல்லவங்க 10% போல இருக்க மாட்டாங்க. ஏன்னா செவனேன்னு அவங்க வாழ்வாங்க, அவங்க நல்லவங்க, ஒன்றுக்கு போக மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இப்போ ஆபத்து வந்துருக்கு. அந்த காலத்தில் இவ்வளவா இல்லை, பிரச்சனை இல்லை. அவங்க வேலையை பார்த்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத வாழலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலத்துலலாம். அவ்வளவா இந்த மாதிரி உள்ள இன்னைக்கு மாதிரி உள்ள இந்த ஏவல், பில்லி, சூனியம் இப்படி உள்ள பிரச்சனைகள். ஏன்னா இன்றைக்கி பூரா அடுத்தவனை எப்படி நமக்கு அவனை கெடுத்து வாழுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு 90% ஆளுகளுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. புரியுதா? இப்போ நான் பார்க்குற அளவில் யாரை பார்த்தாலும் நான் இந்த இதுக்கு ஏவல் சொல்லி ஏவல் இதுகளுக்கெல்லாம் தடுக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாயத்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அது என்ன இப்போ கொடுக்குறோம்னா, இதெல்லாம் ரொம்ப காசாகும். ஒரு ஆள் ஆகிட்டு செஞ்சால் ரொம்ப காசாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும், கோமன் ஆகிட்டு செஞ்சுட்டு ஒரு சிறிய அமௌண்ட்டு, 2500 தான் அந்த அமௌண்ட்டு வருது. ஆமாம், நான் அடைச்சி கொடுக்குறதுக்கு 2500 தான் வாங்குகிறேன். அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் எல்லாருக்கும் கூட ஒரு பாதுகாப்பு கவசம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வாங்கி கட்டினவங்கெல்லாம் எம்பிட்டோ போனோம். நேற்றெல்லாம் ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு, வாங்கிட்டு போனவர் 1 வாரம் தான் ஆகுது. ஆனால் அவர் ரொம்ப தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பாவம். ரொம்ப இடத்துல போய் ஏமாந்துருக்காரு. அவருக்கு என்னமோ ஒரு இது என்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளவு ஆளுகள்கிட்ட போய் வாங்கி பூரா ஏமாந்து. ஆனால் என்கிட்ட சும்மா நொச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல. இந்த இதில் ஃபோனில் போட்டு சொன்ன மாதிரியெல்லாம் மொத்தம் அப்படி ஒரு 2-3 வாரம் நொச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. நான் வேண்டாம்னு விட்டுட்டேன். இது எனக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான் சொல்லுவேன், அல்ல 1-2 காரியம் சொல்லுவேன். அந்த காரியத்தில் அவருக்கு வேணும்னா வாங்கணும், வேண்டாம் போயிடலாம், அவ்வளோதான் வித்தியாசம். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நமக்கு யாருக்கும் கேரண்டி கொடுத்து நமக்கு ஒன்று இதெல்லாம் கொடுக்க தேவையே இல்லை. நம்பிக்கை இருக்கா வாங்கிட்டு போட்டு, இல்லைன்னா போட்டு நமக்கு எனக்கு நான் இது வியாபாரத்துக்காக இந்த தாய்த்து நான் செய்யலை. ஏன்னா நான் நான் மொத்தத்திலே ஒரு வாரத்தில் வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் நான் கொடுப்பேன். அதுவும் காலையில் 8 மணி முதல் 10 மணி வரை தான் கொடுக்குறது. 10 மணி வரை போகாது, 8 மணி முதல் 9 மணி வரை தான் கொடுக்குறது. 1 மணி நேரம் தான். அதில் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. இந்த இப்போலாம் என்னென்னா, இந்த ஏமாத்திர அப்படிங்கிறவங்களுக்கு தானே ஆள் நிறைய போகிறாங்க. இந்த மை இந்த என்னது இந்த வசிய மை, அந்த மை, இந்த மையெல்லாம் ஏங்க நான் இதை போட்ட உடனே எல்லாருமே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க,
எனக்கு பெண்டாட்டி அங்கிட்டு போயிட்டேன், புருஷன் இங்கிட்டு போயிட்டேன், எனக்கு தாய்த்து தான் இந்த வசிய தாய்த்து கொடுங்க, அவங்களுக்கு வசிய மருந்து கொடுங்கம்மா. அடா ஏன் எங்களை போட்டு துண்ணையை வாங்குறீங்க? இப்படியெல்லாம் வாழ்கிற மனுஷங்கள் நம்ம உலகத்தில் இருக்காங்களேன்றதான். அதாவது புருஷ பொண்டாட்டிகளை நம்ம அந்நியோன்யமாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை உண்மையாக இருக்கணும். உண்மையாக அந்நியோன்யமாக உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை முன்னோட்டு போகும். புரியுதா? இதில் புருஷனுக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கைவசம் கொடுக்குறது, அது கொடுக்குறது, இது கொடுக்குறது, என்ன தேவைக்கு என்ன தேவை அப்படி கொடுத்து வாழ வேண்டியது. இப்போவெல்லாம் உண்மையாக வாழணுன்ற எண்ணத்தில் இல்லை இந்த கைவசம்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஒன்று புருஷன் சொத்து சுகம் மெயினாக பார்க்குறாங்க. ஒன்று பொண்ணுக்கிட்ட சொத்து சுகம் இருந்துச்சுன்னா அதை கொடுக்குறோம். ஆம்பளைங்க அப்படித்தான் ஏமாத்துறாங்க. பொம்பளைகளுக்கு இந்த மாதிரி என்னத்தையாவது கைவசம் கொடுத்து ஏமாற்றிவிட்றாங்க. அதே மாதிரி பொம்பளையாக இருந்தாலும் அப்படித்தான் கேட்குறாங்க. இவளுக்கு சொத்து சுகம் மாத்திரம் போதாடா, நீங்கள் 2 பேர் வாழ்கிறவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு அவங்கவுங்க காசுக்கு அவங்கவுங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்தத உங்களுக்கு அது நிலைக்கு. இது புருஷன் சொத்து வேணும் பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டி இது புருஷன் சொத்து, இது புருஷன் கல்யாணம் அவன் வேலை கஷ்டப்படுறேன், அவன் கஷ்டப்படுறேன், நீ உண்மையாக இருந்தால் அவன் நல்லா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தானே, 2 பேருக்கும் தானே அது. உங்களுக்கு புரியுதா? அது வேண்டாம், அவன் சொத்து மாத்திரம் போதும், அவன் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஆம்பளையிலும் அவளில் சொத்தை தொகையெல்லாம் பிடிக்கிடுவாள். அவள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிடுவேன், பிடிங்கிட்டு அவள் காசு பணந்தேன் மெயினாக. அப்படி உள்ளவங்க தான் இந்த மாதிரி இந்த கைவசம்லாம் கொடுக்குறாங்க. கைவசம் கொடுத்து ரொம்ப பேர் கெட்டு போச்சு, ரொம்ப பேர் கெட்டு போனாங்க பாவம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நினைக்கையில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த தாயத்தை நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தால் தான் என்கிட்ட தாயத்து வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லோரும் நீங்கள் கேளுங்க, நம்ம பார்க்குறதே இருக்கிறவங்கள ஒரு சாக்கிறதே கேட்க வேண்டியது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த கைவசம் ஒன்றும் கொடுக்காம இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கை சத்தியசந்தமாக வாழ்கிறீங்களா? உங்களை இந்த மாதிரி படுத்துகிறாங்களா? இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துறாங்களா? இந்த மாதிரி கைவசம் இந்த மாதிரி கொடுத்து கைவசமாக இப்போ ஏவல புள்ளியே வச்சு உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களா? நீங்கள் அந்த மாதிரி இது ஆகிட்டீங்களா? நேரே அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த தாயத்து கொடுக்குறேன் நான். அப்படியாலும் என்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த தாயத்தை கொடுப்பேன். ஏன்னா நான் இந்த மந்திரிய தொழில் இது நான் படிச்சிருக்கிறத செய்கிறதோ எந்த துரோகம் செய்கிறவனுக்கும் கொடுக்க மாட்டேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கைவசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அடுத்தவனுக்கு கைவசம் கொடுத்து எப்படியாவது இவங்க கைவசம் என்னத்துக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? அவன் காரியம் நேடணும், இல்லைங்க அபகாரியம் நேடணும். இதுக்குத்தான் கைவசம் கொடுக்குறாங்க. அதில் இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சத்தியசந்தமாக வாழு, நல்லா அந்நியமாக வாழ்ந்தேன்னா நீ என்னது கைவசம் கொடுக்குறது? தேவை என்ன? இதில் வேறு மந்திரவாதியை சொல்லிடுறாங்க இந்த கைவசம் புருஷன் பொண்டாட்டிக்கெலாம் கொடுக்கலாமா, ரொம்ப இல்லை. என்னடா இது? அதில் ஏமாற்றி பிடிங்கிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை வச்சு வக்கா நீங்கள்லாம் இந்த செஞ்சு கொடுக்குறீங்களே, அதை நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் அடுத்தவனுக்கு கொடுத்து கெடுக்குறீங்க அடுத்த வாழ்க்கையை? அப்படி உனக்கு கழிவு இருந்தால் நீ ஏன் அடுத்தவனை வச்சு நீ என்ன சம்பாரித்து நீ பழச்சிக்கிட்டு போயிட்டு போ. ஏன் இந்த மாதிரி அடுத்தவன் குடியை கெடுக்குறீங்க? எத்தனை குடி கெடுக்குது, ரொம்ப பேர். எனக்கு அப்படியே மனசெல்லாம் வேகுது. இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இந்த யூடியூப் திறந்து விட்டால் இன்றைக்கி பூரா அந்த அது செஞ்சால் இப்படி போகும், இந்த இது செஞ்சால் இப்படி போகும், இதுதான் சொல்கிறாங்க. அது ஒன்று குறைய பேர் இந்த வைரலாக்குறதுக்கு வேண்டி பண்ணுவாங்க. வீடியோ வைர் பண்ணுறது இந்த வீடியோ வைரலாகிறதுக்கு வேண்டி போய் போட சொல்லி அப்படி போடுறாங்க.
கொஞ்சம் பேர் ஏமாற்றி பிடுங்கி திங்கிறதுக்காக இருக்காங்க, கொஞ்சம் பேர் அடுத்தவனை கெடுக்கிறதுக்காகவே இருக்காங்க. இப்படி பல தரத்தில் இன்றைக்கி வந்து இப்போ கிளம்பிட்டாங்க எல்லோரும், 4 வாக்கில் கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுறது? இன்றைக்கி உள்ள மனுஷருக்கு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சத்தியம் சொன்னாலும்ல, நாங்கள்லாம் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரியெல்லாம் யாருக்கும் இந்த கைவசம் கொடுக்கணும், இந்த அப்படி இப்படி வசி இதெல்லாம் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. சும்மா ஏன் நாங்கள்லாம் வாழ்ந்தப்போ யாருக்கும் கைவசம் கொடுத்தா, கத்திரிக்காய் விஷம் கொடுத்தா இல்லை நாங்கள்லாம் வாழ்ந்தது. ஆமாம், அந்த காலத்துலலாம் இவ்வளவு மோசமான நிலைமையிலாம் இல்லை. இப்போ எந்த இதை பார்த்தாலும், அதாவது இன்றைக்கி ஒருத்தனும் உண்மையாக வாழ மாட்டான். அதை உழைச்சி சம்பாரித்து சாப்பிட மாட்டேன். அவன் போய்ட்டு உழைக்காமல் சாப்பிடணுமா, உழைக்காமல் அவனுக்கு காசு வரணும், பணம் வரணும், அது வரணும், இது வரணும். உழைக்கக்கூடாது, ஆனால் காசு பணம் வரணும். அதுக்குத்தான் இந்த இதில் கிளம்பிட்டாங்க. அதுக்கெல்லாம் இந்த இதை வச்சுட்டாங்க. இந்த அதை வச்சு அந்த இப்படி வரும், இதை வச்சு அந்த இப்படி தரும், எடுத்து மறைச்சிகளையும். காலையில் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதில் வேறு ஆட்டம், சாமி ஆடுறாடா, சாமி பூதம். இதில் போய் பார்த்தா கைவஞ்சலுக்குள்ள போய் கிடக்குறாங்க. லட்சக்கணக்கில் ஒருத்தர்கிட்ட போய் குறிப்பி ஊஞ்சிடுறாங்க. எடா ஏங்கடா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குதப்பா உங்கள் காசு. ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் பேராசை பிடிச்சி மனுஷன் வாழக்கூடாது. சத்தியம்தான், உண்மை தான் நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் பேராசை பிடிச்சி வாழக்கூடாது. அடுத்தவன் சொத்தை பிடுங்கி திங்கணும்னு சொல்லி எந்த காரியமும் செய்யாமல் இருங்க, அதுதான் நல்லது. எவன் இங்கே போய் இங்கே சாமி ஆடுறவங்க எல்லாம் எவன் உண்மையாக இருக்கேன், எவனையாவது அவன் குடும்பத்தில் போய் பாருங்கள், அவன் குடும்பத்தை அவங்க நல்லபடியாக வைக்க மாட்டியாது. அவன் தான் ஊருக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. சும்மா சொல்கிறது இல்லை. நான் என்னமோ எனக்கு அவ்வளவு ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது மனசு அப்படியே வேகுது. நான்லாம் இந்த கேரளாவில் ஒத்தையாக வாழ்கிற ஒருத்தன். நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து இந்த வனப்பகுதியில் உள்ளவங்க. அப்போது நான் வந்து தமிழ்நாடும் கேரளாவிலையும் 2 சேர்ந்தது தான் நமக்கு, புரியுதா? அந்த மாதிரி இருந்த பிறகு நான்லாம் ஒத்தையாக இங்கே வந்து இங்கிட்டு கேரளாவுக்கு வந்து வாழ்ந்தோடனே எனக்கெல்லாம் எம்புட்டோ இது சிக்கல்கள். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறத காட்டு 100 மடங்கு இங்கே இருக்காங்க கெடுக்கிறதுக்கு. நல்லதுக்கு ஒருத்தனும் இல்லை, நல்லது செய்கிறவன் ஒருத்தனும் இங்கே இல்லை. நானும் பார்த்துட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், நான் இந்த மாதிரி செய்வனை வச்சா எடுக்கிறதுக்காக போகணும்டான்னு சொல்லி நம்மளும் ஒரு 1000 பேருக்கு போயிட்டேன். நான்லாம் என் குருவக்கிட்ட கேட்குறதுக்கு முன்னுக்கு நான் ஒரு 1000 பேர்கிட்ட போய் பார்த்துட்டேன். பூரா 1000 பேர் இல்லை, 1,00,000 பேராக இருக்கும். இப்போ ரொம்ப கணக்கு ஒன்றும் இல்லை. பூரா முடிஞ்சு தண்ணி பயிலுதான் இருக்காங்க, கெடுதல் பண்ணுறவங்க. நல்லது பண்ணுறவங்க ஒருத்தனுங்க இந்த மந்திரவாதம் செய்கிறான்னு நல்லது செய்கிறவன் ரொம்ப கம்மி. நல்லது செய்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வரமாட்டாங்க. கெடுதல் பண்ணுறவங்க 100% இருக்காங்க. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க என்னென்னமோ வச்சுருக்காங்களாம். இந்த இந்த யூடியூப்பை நீங்களே பார்க்குறீங்க, நான் பார்க்குறதுக்காக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. பார்த்துட்டா இந்த மைய தடவுனா போதும் அவன் இங்கே பணம் கொட்டுவான், அவன் இங்கே வந்துடுவானான், இவன் இங்கே வந்துடுவானான் இப்படின்னு சொல்லி புழுவும் பொய்யும் புழுவும் மற்றதும் மறிச்சதும் புளிவையும் அங்கிட்டு என்னென்னத்தையோ பண்ணுறாங்க. இதை நம்பிக்கிட்டு போய் விழுகிறாங்கடா கும்பிட்டு அக்காரிய போய் பாருங்கள். எம்புட்டு கூட்டம் கூடுறீங்களே. இந்த இப்போ நான் வந்து நல்லதுக்கு இப்படி கூட நல்லதுக்கு வேண்டி நம்ம சொல்கிறோமே, இதை யாராவது கேட்டுக்கிறீங்களா? இந்த நல்ல காரியங்கள் செய்கிறவங்ககிட்ட யாராவது கூடுவாங்களா? நல்ல காரியம் செய்கிறாங்க இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி கூட்டமே கூடாது இந்த இடத்துல. ஏன்னா நல்லவனுக்கு ஆரும் நல்லவங்கிட்ட பூரா அவனை குத்தப்படுத்த தான் செய்வாங்க. ஊருக்குள்ள ஒருத்தன் நல்லவன் இருக்கான்னா அவனை நல்லவனை காட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம போய் கேட்டாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போராமையும் பொச்சாமையும் படிச்சுக்கிட்டு நல்லவன்கிட்ட ஆள் போக மாட்டாங்க.
நல்லவன்கிட்ட போய் நல்லது செய்கிறக்காரங்கிட்ட நல்லதுக்கு வேண்டி அதில் போக மாட்டாங்க. பூரா கெடுதலுக்காரன் செய்கிற இந்த கெடுதல் செய்கிறவங்ககிட்ட போய் பாருங்கள், கூட்டம் கூட்டமாக கூட்டிகிட்டு கிடப்பாங்க. அவன் பூரா மையோட்டம் கையோட்டம் வச்சுக்கிட்டு அவன் ஆடிக்கிட்டு கிடப்பான். அம்புட்டு கூட்டம் கூடி கிடக்கும். அங்கே போய் தள்ளிக்கிட்டு கிடப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? நல்லது செய்கிறவன் பக்கத்தில் இருப்பேன், அவனுக்கிட்ட போய் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நல்லது செய்யறவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவனை குத்தப்படுத்தி போட்டுருவாங்க. எந்த மாதிரி ஒரு குறை சொல்லி ஒதுக்கிடுவாங்க. நல்லது பண்ணுறவங்கள போய் பாருங்களேன், நல்லது செய்கிறவனுக்கு காலமே இல்லை, யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்லது ஒருத்தன் நல்லது செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் எனக்கு தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க. அவன் நல்லா உண்மையாக வாழ்கிறேன், உண்மையாக வாழ்கிறவனா யாருக்கும் பிடிக்காது. ஆனால் அந்த பொய்யை புரட்ட சொல்லி இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றி வாழ்கிறவங்கிட்ட போய் கேட்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க, அங்கே ஓக்கடா அப்படிங்குவாங்க. அங்கே ஓக்கடா அங்கே இருக்காங்க, அங்கே தான் பெருசு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவன் கெடுதல் பண்ணுறேன், அவன் கெடுதலுக்கு கூட்டத்துக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. யார் கெடுதல் பண்ணுறானோ அவன் கெடுதல் பண்ணுறவனுக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போவுமே குற்றவாளி ஆகிட்டு தான் போவாங்க. இந்த உண்மையாக வாழ்கிறவன் பாரு, அவன் என்றைக்குமே குற்றவாளியாக இருப்பான் இவங்க முன்னாடி. ரொம்ப கஷ்டம். இது உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிறதா. அந்த மாதிரி இன்றைக்கி நிலைமையில் தயவு செஞ்சு நீங்கள் உங்களை கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை செய்கிறேன். ஏன்னா என்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களாம் இப்போவும் நல்ல காரியம். ஏன்னா இந்த இது நான் அதாவது இந்த மூலிகைக்கு சக்தி இருக்குது, பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இதை வச்சு நல்லதும் செய்யலாம், கெடுதலும் செய்யலாம். ஆனால் நான் கெடுதல் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நல்லது மாத்திரம்தான் செய்வேன். அதனால் என்கிட்ட வரவங்க ஒரு இது வாங்கினோம்னால நம்ம வாட்ஸ்அப்பில் தான் வரணும். ஃபோன் பேசாதீங்க, தயவு செஞ்சு ஃபோன் பேசுனீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். ஃபோனு தயவு செஞ்சு நீங்கள் பார்க்குறவங்க யாரும் இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோன் பேசாதீங்க. வாட்ஸ்அப்பில் ஒன்று வாய்ஸ் மெசேஜோ ஒரு என்ன மெசேஜ் அனுப்புங்க. டச் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ ஏதாவது ஒன்று அனுப்பி விட்ருங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா நான் வேலை இல்லாத நேரம் கரெக்டாக, அதாவது நான் வேலை என்னமாவது பிஸியாக இருக்கிற நேரமெல்லாம் போயிடுவோம், அதை பார்த்துக்கிட்டு இருவோம். அதாவது போட்டிங்கன்னு சொல்லி அப்போவே நீங்கள் ரிப்ளைக்கு வேண்டி காத்திருக்காதீங்க. நீங்கள் ஒரு மெசேஜை போட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு நாளைக்குள்ள நாங்கள் திருப்பி போட்டுருவோம் சிலப்போ. ஏன்னா நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னா லைன்லேயோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கேன்னா அப்போவே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். புரியுதா? சிலப்போ நாங்கள் கொஞ்சம் வேலை, நான் வைத்தியராக அந்த காலத்தை நாட்டு வைத்தியர். உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்களாம் முறைப்படி படித்த வைத்தியர்களாக. அப்போ எங்களுக்கு உள்ள வேலைகள் நிறைய இருக்கும், அந்த வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த வேலையில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் போட்டு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு புண்படுத்தாதீங்க. ஏன்னா ஃபோன் மாத்திரம் பண்ணாதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் அடிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துடும். நீங்கள் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ எப்படியோ நீங்கள் அடிச்சு விட்ருங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் போடுவேன். ஆனால் ஒரு காரியம் இருக்குது, ரொம்ப பேர் என்கிட்ட வர்றவங்க வாட்ஸ்அப்பில் வர்றவங்களெல்லாம் நம்ம தாயத்துன்னு சொன்ன உடனே அவங்களெல்லாம் கேட்குறாங்க, இப்படித்தான் படுறாங்க. இதை அப்போ பிரச்சனை அடிக்க சரியில்லை, எனக்கு இல்லைன்னா இப்போ என்ன தொழில் பண்ணுறான்னு, எனக்கு வியாபாரம் சரியில்லை, இதுக்கெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த தாயத்து நான் கொடுப்பேன். அதாவது உங்கள் பாதுகாப்பு, அதாவது உங்கள் உடம்புக்கு வாசப்படி இருக்குது. இப்போ ஒரு வீட்டுக்கு வாசப்படி ஒன்று தான் இருக்கும், அதே மாதிரி உங்கள் உடம்புக்கு ஒரு வாசப்படி இருக்குது. அந்த வாசப்படியில் நல்லது இருக்கும் போகும், கெட்டதும் போகும். அப்போ அந்த ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற வாசப்படியில் கெட்டதை தடுத்து நிறுத்தி நல்லதை மாத்திரம் செலுத்துகிற ஒரு கவசம் தான். அதாவது ஒரு வீட்டுக்கு வாசப்படி மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு தாயத்து. இந்த பாதுகாப்பு தாயத்து. இந்த தாயத்துக்குள்ள சக்தி என்னன்றான்னா, நம்ம அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சால் இந்த தாயத்துக்கு சக்தி இருக்காது, போயிடும். ஏன்னா நாங்கள் அப்படித்தான் இங்கே பூசை போட்டு நாங்கள் அப்படித்தான் இதில் உருவேற்றி வச்சுருப்போம். இந்த மூலிகைக்கு இந்த பிரபஞ்சத்தில் மூலிகை சக்தி மந்திரத்துக்கும் பயங்கரமாக சக்தி இருக்குது.
அது நம்ம இல்லைன்னு யாருக்கும் தர்க்கிக்க முடியாது. ஏன்னா அந்த இது நம்ம அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். இதெல்லாம் பொய் புரட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மந்திரத்துக்கு மூலிகைக்கு ரொம்ப சக்தி இருக்குது. இந்த மந்திரத்துலேயும் இந்த மூலிகையும் மந்திரமும் எல்லாம் செய்யும்போ நான் செய்கிறது என்ன நல்ல காரியத்துக்கு மாத்திரம்தான் செய்வேன். எந்த கெட்ட காரியத்தையும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்படி கெட்ட காரியம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த இந்த நான் கொடுக்குற தாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அப்போவே அந்த சக்தி போயிடும். நீங்கள் வந்து அடுத்தவனுக்கு என்ன மாதிரி கெடுதல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்டிருக்க தாயத்துக்குள்ள சக்தி அப்படியே போயிடும். அப்புறம் அவங்க தாயத்து வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. நீங்கள் நல்லா இருந்து உங்களை கெடுக்கிறாங்க, அடுத்தவங்க கெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆளுகளுக்குத்தான் நான் கொடுக்குற தாயத்து வேலை செய்யும். ஐயா நம்ம நல்லா உண்மையாக வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தவனால் கெடுக்கக்கூடாதுல்ல. ஒரு மனுஷன் வாழ வேண்டிய அவகாசம் அவனுக்கு உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்கிட்டலாம் வர்றது பெண்ணுங்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா பெண்ணுங்கள் எல்லாம் அவங்க இது எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அடுத்தவனை எப்படி வேணும், ரொம்ப இந்த வசியத்தாயத்து இசையத்தாயத்தெல்லாம் பெண்ணுங்களை தான் ரொம்ப கேட்குறாங்க. ஆம்பளையாளு கூட ஐயா எனக்கு என்னமும் வராமல் இருந்தால் போதும், என் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் வராமல் இருந்தால் போதும், எங்களுக்கு தாங்க தாயத்து அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறவங்க நிறைய இருக்காங்க. அப்படி அழுகதே ஒன்று ரெண்டு என்கிட்ட வந்து வாங்குறாங்க, வாங்கிட்டு போயிருக்குங்க. ஆனால் இந்த 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 பொம்பளை ஆளுகளில் ஃபோன் பண்ணுவாங்க, வேகமாக ஃபோன் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் வாங்கினா எப்படியாவது நம்மளை போட்டு சிக்கிற கண்டிப்பாக இப்போ என்ன வாட்ஸ்அப்பில் வந்தாத்தே நான் வந்து மறுபடி போடுவேன், நான் மறுபடி பேசுவேன். ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் மறுபடி சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு இரிட்டேஷன் ஆகும். ஃபோன் கேட்டாலே எனக்கு இரிட்டேஷன் ஆகும். காரணம் என்னாச்சா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன், 100 விட்ட வேலை, நாங்கள் பையன் வேலை வெட்டின்றது நான் பல வேலையில் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த நேரத்தில் ஃபோன் வரும்பொழுதுக்கு நமக்கு இரிட்டேஷன் ஆகும். அதுകൊണ്ട് தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பின்ன மெசேஜ் அனுப்பிடுங்க, டச் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ எதையோ ஒன்று போட்டு விடுங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கு மறுபடி கண்டிப்பாக ஒரு நாளைக்குள்ள நான் போட்டுருவேன். ஏன்னா ஒரு 24 மணிக்கூட அதில் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு மறுபடி வந்துடும். அதை பற்றி நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பு அனுப்பிட்டீங்கன்னா 24 மணிக்கூறுக்குள்ளே நான் திருப்பி உங்களுக்கு ரிப்ளை தந்துடுவேன். புரியுதா? ஆனால் நல்ல காரியத்துக்கு மாத்திரம் நீங்கள் வாங்க. என்னைக்கிட்ட நீங்கள் வர்றீங்கன்னா நல்ல காரியம்னா இந்த உடம்புக்கு, உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பு கவசந்தே நான் தர்றேன். பாதுகாப்பு கவசம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு வாசப்படி எப்படியோ, இப்போ ஒரு களவாணி வந்தால் வீட்டுக்குள்ளே ஏறாமல் இருக்கணும்னா வாசப்படி வாசப்படி கதவு இருந்தால் தானே வீட்டுக்குள்ளே ஏறாமல் இருப்பாங்க. கதவு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே யார் வேணாலும் ஏறிடுவாங்க. அதனால் அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் ஒரு பிரதான ஒரு கவசந்தேன் இந்த தாயத்து, நான் கொடுக்குற தாயத்து. நான் வந்து இந்த தாயத்துக்கு வேலை செய்கிறதுனா, நீங்கள் நல்லா இருந்து உங்களுக்கு யாராவது அடுத்தவன் கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா கைவசத்தை கொடுத்துட்டேன், அதை கொடுத்துட்டேன், இதை கொடுத்தேன். கைவசத்தை யார் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தாயத்து கட்டினா அந்த கைவசம் வேலை செய்யாது. அதெல்லாம் சும்மா அப்படியே போயிடும். உங்களுக்கு புரியுதா? இந்த கைவசமெல்லாம் கொடுத்து பண்ணுறாங்கல்ல, அந்த கைவசமெல்லாம் எந்த இதாக இருந்தாலும் சரி, இந்த நான் கொடுக்குற தாயத்து கட்டிட்டிங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி கெடுதல் பண்ணிருக்கவங்க பூரா அது போயிடும். ஆனால் நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணணும். ஏன்னா 95% இன்றைக்கி கெடுதல் பண்ணுறவங்க தான் நிறைய இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறது அதனால தான். அதுக்குத்தான் நான் வந்து இந்த மாதிரி என்கிட்டலாம் இப்போ வந்து தாயத்து வாங்குறவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சாமியாடிகிட்ட போய் கூடுறாங்கல்ல, இந்த சாமியாடின்னு சொல்லிக்கிட்டு போய் ஆடிக்கிட்டு கிடக்குறாங்களே, அவங்கக்கிட்ட போய் கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், எம்பூட்டு கூட்டம் கூடுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நான் ஆகப்பாடு 1 மணிக்கூர் தான் நான் அந்த இதுக்கு வேண்டி ஒதுக்கி வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை 8 மணி முதல் 9 மணி வரை தான் நான் வந்து டைம் ஒதுக்கியிருக்கேன். அந்த டயத்தில் வர்றது சிலப்போ 2-3 பேரை தான் வருவாங்க ஒரு வாரத்தில். ஒன்று பார்த்துங்க. அப்போ எவ்வளவு நல்லவங்க கம்மிங்கிறத பார்த்துங்க. நல்லவங்க இருக்காங்க ரொம்ப கம்மி, ஆனால் நல்லவங்க இருக்காங்க. இந்த போன வாரம்ல என்கிட்ட வந்து போய் ஐயா எனக்கு தாய்க்கு அவருக்கு வாங்கிட்டு வந்தாப்புல வந்துட்டு அவர் இந்த நம்ம இதை முறையை பார்த்த உடனே ஐயா என் தம்பிக்கும் கூட வந்துடும். அப்படி ஆளுகள் இருக்காங்க. ஏன்னா நல்லவன் இல்லாமல் என்னை தேடி வர்றவங்க நல்லவன் தான் கூடுதல் வர்றாங்க, கெட்டவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தேவை வியாபாரம் நடக்கணுங்கிறேன், அது நடக்கணுங்கிறேன், இது நடக்கணுங்கிறேன். அவன் அடுத்தவன் கேட்கணுமா அவன் சொன்னான்.
அதுக்குத்தான் நான் தாயத்து கொடுக்குறோமா, எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் கொடுக்குற தாயத்து உங்களுக்குத்தான், உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் தான், வேறு ஒரு வேலையும் செய்யாத. அடுத்தவனை என்னை வசியப்படுத்துகிறதோ, நீ போனேன்னா அங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதோ அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பாதுகாப்பு, அவ்வளோதான். இந்த தாயத்துக்குள்ள சக்தி அதுதான். அடுத்தவன் உங்களை பார்த்த உடனே மயக்க விட தேவைன்னு இல்லை, ஆனால் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போவேன், அவனையெல்லாம் மயக்க முடியாது. அந்த மாதிரி இப்படி உள்ளவங்க தான் நிறைய பேர் இங்கே பாடிச்சப்பலும் நிறைய பேர் வர்றாங்க. வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னு, அவங்க அவசியம்னா எனக்கு அது விற்கணும், இந்த சொத்து விற்கணும், இல்லைங்க மற்றது விற்கணும், மறிச்சது விற்கணும், ஒன்றுக்கும் கொடுக்க மாட்டேன். புரியுதாங்க? உங்களுக்கு நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு தான். உங்களுக்கு எந்த அடுத்தவனால் உண்டாகிற ஆபத்தை குறைச்சி தருவேன். ஆபத்தை நான் தடுத்து நிறுத்தணும். அதுக்கு மாத்திரம்தான் இந்த தாயத்து. ஆனால் நீங்கள் அடுத்தவனுக்கு ஆபத்து செஞ்சுட்டு அடுத்தவனுக்கு ஆபத்து கெடுதல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கொடுக்குற தாயத்துக்கு பவர் இருக்காது. அது கூட சொல்லிட்டு தான் நான் கொடுக்குறது எல்லாருக்கிட்ட. அதுதான் நான் இங்கே வர்றவங்ககிட்ட மாத்திரமே கொடுப்பேன். இந்த தாயத்தெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டேன் யாருக்கும். அதில் வேறு இருந்துக்கிட்டு ஃபோனில் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் அனுப்பி வச்சுருங்க, நாங்கள் காசெல்லாம் ஜீப்பில் வெண்டுடுறேன். அதெல்லாம் வேலையே இல்லை, அந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை இங்கே. எங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கூட வைக்கிறதுக்கு. நான் செய்கிற ஒரு நல்ல வேலை, அந்த வேலையை என்கிட்ட வேணும்னா வாங்கிட்டு போங்க. அப்போ இதில் வேறு இங்கே கேட்டப்போ என்னையை பற்றி குத்தம் சொல்கிறாங்களாம். அது சொல்லுவேன், ஊருக்குள்ளே நிறைய பேர் குத்தம் சொல்லுவேன். ஏன்னா நல்லவனுக்கு யாருக்கும் பிடிக்காதில்லை இப்படிங்குவாங்க. இப்போது எனக்கு என்னைக்கிட்ட தாய்த்து வாங்குறவங்க உங்களுக்கு வேணுமாத்தே வாங்கிக்கிறோன்னு ஒழிஞ்சு நாங்கள்லாம் எந்த பொறுப்பும் கொடுக்க மாட்டோம். புரியுதா? நான் ஒரு வாக்கு கூட நீ வாங்கிக்க, நான் நல்லாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட கேட்பாங்க, நான் ஒரு வாக்கால் கூட சொல்ல மாட்டேன். ஏன் நீ எப்படி ஆளாக இருக்கணும்னு எனக்கு தெரியுமில்ல. நம்ம பார்க்குறவங்க நமக்கு ஏன் நல்லவனாக இருந்தால் இது நல்லது செய்யும்ல. இதை போடுறவங்க போட்டு இங்கே வாங்கிட்டு போன பிள்ளைகள் எத்தனை பேர் நம்மக்கிட்ட நல்ல அபிப்பிராயம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்லவங்க கஷ்டப்படக்கூடாது, உண்மையாக வாழ்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இங்கெல்லாம் என்னை இந்த ஊர்லெலாம் நான் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஞானம் இல்லை, யாராலையும் வாழ முடியாது. நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒத்தையா வாழ்ந்து பாருங்கள், அப்போ தெரியும். யாருக்குமே வாழ முடியாது. அந்தளவில் உள்ள போராமையும் போட்டியும் இந்த மாதிரி உள்ள வேலைகளும் இந்த வியாபார புள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி பல வேலையும் பண்ணுவாங்க. இதிலெல்லாம் சமாளிக்கணும்னா சத்தியசந்தமாக இருக்கணும். நம்ம சத்தியசந்தமாக இருந்தால் ஒரு நாயையும் பேடிக்கண்டான், பயப்பட வேண்டாம், தேவையே இல்லை. உங்களுக்கு புரியுதா? நம்ம இருக்க வேண்டியது சத்தியசந்தமாக வாழணும். ஏன்னா நம்ம அடுத்தவனுக்கு எடுக்காமல் வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தனையுமே பயப்பட வேண்டாம். அப்படியால இவங்க இந்த ஏவல் புள்ளி எனக்கு இருக்கிறாங்க, அதுக்கு உள்ள பாதுகாப்புக்குத்தான் நான் கொடுக்குற தாயத்து. நான் தர்ற தாயத்து உங்களுக்கு அடுத்தவனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக உழைச்சி வாழணும், நீங்களே ஏமாற்றி வாழக்கூடாது. ஏமாற்றி வாழ்கிறவங்களுக்கு நான் தாயத்து கொடுத்துட்டு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதான் இந்த வியாபாரிகளெல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு வியாபாரம் நடக்கிறதுக்கு தாயத்துக்கு வேணும் அப்படின்னு. நான் கொடுக்க மாட்டேன். நல்ல பொருளை விற்றீங்கன்னா நீ நல்லா ஆளுகள் வாங்கிட்டு போயிடுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ சிலப்போ போலி பொருளை வச்சுக்கிட்டு எனக்கு நான் வியாபாரம் வைக்கணும், அதுக்கு நான் தாயத்து கொடுத்தா அதுக்கு நான் அந்த பாவம் என்னை சேரும். உங்களுக்கு புரியுதா? அதனால் இந்த வியாபாரம் நடக்கணும் அப்படி நடக்கணும், அதுக்கெல்லாம் நான் நீ நல்லா இருந்தால் நீ நடந்துடும், அது பிரச்சனை இல்லை. நான் அடுத்தவன் உங்களை நீ வியாபாரம் பண்ணுறத கெடுக்கிறதுக்காக அடுத்தவன் என்ன மாதிரி செஞ்சு வச்சுருந்தால் அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஓகே. இந்த நான் கொடுக்குற தாயத்து கட்டினீங்கன்னா போதும், அடுத்தவனை செய்து வச்சுருக்கிறது போதும். அல்லாத நீங்கள் யாரையும் வசியப்படுத்த முடியாது. இந்த வசியங்கிற வாக்கு நான் கொடுக்குற தாயத்தில் வராது. ஏன்னா ஆரையும் வசியப்படுத்துறதுக்கு இல்லை நான் தாயத்து கொடுக்குறது. அதாவது நான் கொடுக்குற தாயத்து பேய் விசாசம் அண்டாமல்
அடுத்தவன் கெடுதல் பண்ணுறவன் எம்பிட்டு கெடுதல் பண்ணினாலும் உங்களுக்கு என்னதான் அவன் இது பண்ணினாலும் உங்களுக்கு பழிக்காமல் இருக்கிறதான் நான் கொடுக்குற தாயத்து. இதுதான் நான் கொடுக்குற தாயத்து ஒழிஞ்சு வேறு எந்த அடுத்தவனை வசீகரிக்கிற எந்த சக்தியும் என் தாயத்தை கொடுக்க மாட்டேன். நான் பவரே கொடுக்க மாட்டேன். இந்த வசியம்ங்கிற வேலையை நான் கொடுக்குற தாயத்தில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வசியம் வச்சால் அடுத்தவன் கெடுவேன். அடுத்தவரை கெடுக்கிற வேலையை தான் இந்த வசியம்ங்கிறது. எவன் வசியம் பண்ணுறானோ அந்த வசியம் கொடுக்குறோம்னு சொல்கிறானோ அதுதான் அடுத்தவனை கெடுக்கிறதுக்காகத்தேன். அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறவன் தான் இந்த வசியம் பண்ணுறவன். அதனால் நான் அந்த வேலையே செய்ய மாட்டேன். ஐயா, நான் நல்ல காரியங்களும் நல்லதுக்கு மாத்திரம்தான் செய்வேன். உங்களுக்கு வேணுமா வந்து வாங்கிக்கங்க. தேவை அதை நீங்கள் நேரில் வந்தாத்தே வாங்க முடியும், வாங்க தருவோம். ஆமாம், அதான் என் வேலை. சரி ஐயா, இன்றைக்கி வீடியோ ரொம்ப நீண்டு போயிடுச்சு. நீ அடுத்த வீடியோவில் இது வந்து ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்ம இந்த இதில் நம்ம சேனலில் வந்து பாருங்கள். பின்ன இது ஸ்டார்டிங் வீடியோ போடுறதில் ஃபுல்லாக கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஃபுல் வீடியோலாம் நம்ம இதில் பண்ணுவோம். நாங்கள் வாட்ஸ்அப் இதில் நீங்களே இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இந்த ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஃபாலோ செஞ்சு வைங்க. ஃபாலோ செஞ்சு கரெக்டாக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துடும். என் வீடியோ பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க ஃபாலோ செய்ய வைங்க. அதுதான் உங்களை எல்லா வீடியோவும் வரும். அப்புறம் என் சேனலில் வந்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்போம். அந்த சேனலில் இருந்து வீடியோ நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு சில பெரிய வீடியோவும் பார்த்துக்குங்க. அப்போ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் நான் சொல்கிறதுல புரிஞ்சு நீங்கள் மனசிலாகலாம். என்னை பற்றி தெரியணும்னா எல்லா டீட்டெயில்ஸும் அந்த சேனலில் வந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த மாந்திரிய வேலை இல்லை, ரொம்ப வேலை. நான் ஒரிஜினல் வைத்தியராக. நான் வந்து நல்ல வைத்தியங்கிறது நல்லது தொழில். அதாவது நல்லது செய்கிறதுக்கு தான் வைத்தியம். இப்போ வைத்தியம்லாம் போலி ஆயிடுச்சு. போலி பண்ணுறவனுக்கிட்ட தான் பூரா போயிடுறாங்க. இப்போ நல்லது பண்ணுறவங்கக்கிட்ட இல்லை, ஆள் வர மாட்டாங்க. நல்லதுக்கு காலம் இல்லை இன்றைக்கி. அதனால் அதெல்லாம் இப்படித்தான் இருக்குது. அந்த நான் நல்லது எனக்கு வைத்தியமாக இருந்தாலும் நல்லதாக பார்ப்பேன். இப்போ எந்த இதுவும் நல்லதுக்கு மாத்திரம்தான் நான் செய்கிறது. அதனால் நல்லது தேவைப்படுறவங்க இந்த எண்ணெய்கிட்ட வாங்க, வந்து அவங்களுக்கு பலன் அடைங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நமக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.